பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட என்ன வார்த்தை பேச அவளோடு இருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். உன் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏசாயா 60:20 அழகாக அந்த வார்த்தை கொண்டு நம்மளோடு பேசுகிறார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் பிரச்சனை நாட்கள் முடிந்து போகும். உன் வேதனை நாட்கள் முடிந்து போகும் என்று ஆண்டவர் அழகாக சொல்கிறார். தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளை துவங்கும் பொழுது அநேக கவலைகள் இருக்கும், அநேக பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். ஆனால் ஒன்றை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். நாம் கவலைப்படுகிறதை கர்த்தர் விரும்புகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நித்திய வெளிச்சமாய் நம்மை சந்தோஷத்திற்குள்ளே நேராக நடத்துகிறவர். அதையும் தாண்டி நாம் துன்பங்களையும் பாரங்களையும் வாங்கி கொள்ள நம்மை கரநீட்டி அழைக்கிறவர். ஹல்லேலூயா. அதுதான் அத்தனையும் துன்பங்களையும் அவர் கரங்களிலே கொடுத்து விட்டு உங்கள் துக்கங்களையும் கண்ணீர்களையும் துடைத்து விட்டு இந்த நாளிலே உங்கள் பணிகளை தொடருங்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து உங்க வாழ்க்கையில நீங்க தொடருங்க. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்று நீ எழும்பி பிரகாசி. ஆண்டவரே உன்னை ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு மெய்யான ஒளியாக இயேசு இருக்கிறார். அதனாலே உங்க துக்கமெல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். 2026 ஹல்லேலூயா. 2025 பார்க்காத விஷயத்தை ஆண்டவர் இந்த 2026 உங்க வாழ்க்கையில கர்த்தர் பார்க்க செய்வார். ஹல்லேலூயா. உங்க துக்க நாட்கள் முடிகிறது. ஆமென். அது முடிந்து போகிறது என்று விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை வாழ்க்கையில நிச்சயமாய் தேவன் அற்புதங்கள் அதிசயங்களை அவர் செய்து உங்களை நடத்துவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.